தயவுசெய்து யாரையும் வந்து நேசிங்க, ஒரு அளவாக வந்து வச்சுக்கங்க. என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கங்க. ஏன்னா நம்ம தான் மெயின். எல்லா நாய்ங்களும் வந்து கடைசியில் முதுகில் குத்திட்டு போயிடும். அது வந்து யாராக இருந்தாலும். ஸோ அப்பா அம்மா வந்து எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கங்க. மீதி எல்லாருமே ஃப்ரெண்டாக இருக்கட்டும், கூட இருக்கிறவன் எல்லாருமே கடைசியில் வந்து முதுகில் குத்திட்டு போயிடுவான். பட் முடிஞ்ச அளவு நம்மளை வந்து நம்ம நேசிச்சிக்கணும். நம்மகிட்ட இது இல்லையே, ஸோ அவன் வந்து டெவலப் ஆகிட்டானே, இவன் வந்து டெவலப், நம்மகிட்ட இது, நம்மகிட்ட என்ன இருக்குது, இந்த வண்டி இருக்குதா, இந்த மொபைல் இருக்குதா, எடுத்தானா வந்து ஐஃபோன் தான் இருவேன், மற்ற மாதிரி இல்லை, அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்மளை வந்து நம்ம நேசிச்சிட்டோம், ஒரு வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த தொல்லையும் கிடையாது ப்ரோ. நிம்மதியாக இருக்கும் லைஃபு. ஸோ அது இல்லாமல் வந்து யார் மேலே அஃபெக்ஷனை வச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து அவன் என்னை இப்படி சொல்லிட்டான் அப்படி சொன்னால், அதாவது பிடிக்கலன்னா ஒருத்தரை வந்து அப்படியே என்ன பண்ணுறதுன்னா தூக்கி செருப்பு மாதிரி தூக்கி போடுறது, பிடிச்சதுன்னா தூக்கி அப்படியே கிரீடம் மாதிரி தலையில் வச்சுக்க. நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணிடுறேன், நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணிடுறேன். நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் பல பேர் பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, நிறைய இது. இப்போ எதுவாக இருந்தாலும் லிமிட்டாக வச்சுக்கணும். யாராக இருந்தாலும் லிமிட்டாக வச்சு, நாளைக்கு உங்களுக்கு பிறகுற பையனாக இருந்தால் கூட அவங்ககிட்ட கூட லிமிட்டாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சுக்காது. ஏன்னா எப்போ உங்களையும் பின்னாடி குத்திட்டு போவான்னு சொல்ல முடியாது.